வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு புது விஷயம் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய ஐஸ் உற்பத்தி தொடர்பான விடயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஐஸ் உற்பத்தி எப்படி நடக்குதுன்ற ஒரு எண்ணக்கருவை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற முழு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேபோல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதேபோல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்கோ வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்றதுக்காக பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி தான். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தின் கரையோர பிரதேசங்கள் எல்லாமே மீன்பிடி தான் பிரதான தொழிலாக கொண்டு இருக்குது. அப்போ அங்கே பெரும்பாலான மீன்கள் பிடிக்கப்படுறதால அதை ஐஸில் போட்டு தான் கரையோர பிரதேசங்களுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த தேவைக்காகத்தான் இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி அந்த இடத்துல இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த ஐஸ் எப்படி இதுக்குள்ள ஃபோம் ஆகுதுன்ற ஒரு விஷயம். இந்த ஐஸ் பாருங்கள், ஃபோம் ஆகிறது கிட்டத்தட்ட 24 மணித்தியாலும் எடுக்கும். அந்த கான்செப்ட் எப்படி நடக்குதுன்றதை இன்னும் கொஞ்சம் பொறுத்து உங்களை சொல்கிறேன். இல்லை பாருங்கள், இந்த பலகையால் மூடி இருக்கிற எல்லாத்துக்கும் அடியிலையுமே ஐஸ் தான் அங்கே போடப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விளைஞ்ச ஐஸ் க்யூப் வெளியில் எடுக்கப்பட போகுது. ரைட், எப்படி எடுக்கணும்னு சொல்லி வடிவாக பாருங்க. அதில் கிட்டத்தட்ட 12 க்யூப்ஸ் ஒரு நேரத்தில் வெளியில் எடுக்கப்படும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அன்னளவாக 50 கிலோ அளவு ஐஸ் கொள்ளக்கூடிய மாரி தான் அந்த கலன் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு நேரத்தில் 12 கலன் வெளியில் கொண்டு வரப்படுது. இப்போ இந்த கொண்டு வந்த கலன்களை பாருங்கள் என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், இந்த நீர் தொட்டிகளை அமிழ்த்த போயினோம். என்னென்னு சொன்னால், ஐஸ் இந்த நல்லா ஃபோமாகி அந்த வெளியில் விரையில்லாத கட்டத்தில் இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் அமிழ்த்திட்டு அதை திருப்ப வெளியில் எடுக்கல என்ன நடக்க போகணுன்னு சொன்னால், ஐஸ் செப்பரேட்டாக அதில் கலரும் பாருங்கோ. அதில் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஐஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விற்பனைக்கு தயாரான நிலைக்கே வந்துடுது. இது வெளியில் பாருங்க இப்படி போகுதுன்னு பாருங்க வடிவாக. ஓகே, இப்போ இந்த போன ஐஸை நீங்கள் வெளியில் உடைச்சு விற்க போயினோம். அதை கடைசியாக நாங்கள் எப்படி விற்கணுன்றதை பார்ப்போம்.
இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையும் பாருங்க வெளியில் போட்டால் பிறகு பாருங்க இப்போ அந்த கலன்கள் வந்து சாதாரண நீரால் தான் நிரப்பப்படுது. சில பேர் பின்னும் அது ஏதோ ஸ்பெஷலான ஒரு தண்ணின்னு சொல்லி அதில் எதுவுமே இல்லை, சாதாரண தண்ணி தான் அதில் வந்து நிரப்பப்படுது. இப்போ அந்த நீரெல்லாம் நிரப்பி முடிஞ்ச அப்புறம் பாருங்க திருப்பவும் எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்துச்சுனமோ அந்த இடத்துலையே கொண்டு போய் திருப்பவும் வைக்க போயினோம். அப்போ இதில் வச்சு திருப்ப இது வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் செல்லும். இன்றைக்கு இந்த நேரம் ஐஸை வெளியில் எடுத்தால் நாளைக்கு இதே நேரம் தான் அந்த ஐஸை வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லினோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு பின்னுக்குள்ள ஒரு இந்த கூலிங் சிஸ்டம் உண்டு. இந்த இரும்பு பைப்புக்கால் வந்து இந்த கேஸுகள் வந்து ரொட்டேட் பண்ணி போய்க்கல ஹீட் ஆகும். அப்போ அதால் வந்து அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை குளிர்த்துறதுக்காண்டி அதுக்கு மேலே தண்ணியை விசிறி கொண்டே இருக்கிறாங்க. கீழே வந்து பெரிய தொட்டி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி திருப்ப திருப்ப ரொட்டேட் ஆகி மேலே போய் அதை குளிர்த்தி கொண்டே இருக்குமென்று சொல்லினோம். உள்ளே வந்து இவண்ட மெஷினரி சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களை வந்து படம் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் தெரியல, படமோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து ஐஸ் எல்லாம் பாருங்கோ தேவைக்கேற்றபடி அளவில் உடைக்கப்பட்டு வந்து இப்போ ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் போட்டு அரைச்சி தான் வெளியில் கொடுப்பினோம். அதை எப்படி அரைக்க போயினோம்ன்றதை பாருங்கோ. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து ஐஸ் வந்து சின்ன சின்ன துகள்களாக உடைக்கப்பட போகுது. அதை வந்து பாருங்க அவை உர பேக்கில் வந்து தான் எடுத்து சேர்க்கினோம். இவை வந்து நிறைய ஐஸை வந்து எடுப்பினோம். என்னென்னு சொன்னால் சில வேளை இவை ஆழ்கடலுக்கு போகிற ட்ரோலர்களில் வந்து இந்த எப்படியான ஐஸுகளை வந்து கொண்டு போவினோம். அதிலுக்காண்டி தான் உர பேக் கணக்கிலேயே எடுப்பினோம். இவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளூரில் சந்தை வச்சுக்கிறார்கள், மீன் சந்தை வச்சுக்கிறார்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐஸாக தான் எடுப்பினோம். இதில் பார்க்க உங்களை விளங்கும். இதை வந்து அளவு எடுக்கிற அளவு வந்து குறைவு.
இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு க்யூப் அதில் பார்த்துருப்பீங்க ஒரு கட்டி வந்து 250 ரூபான்ற விலைக்கு தான் விற்கப்படுது. அதில் தேவையான அளவு எடுப்பினோம். சில பேர் தங்களுக்கு அரை வாசி கட்டி தேவையான அரை கட்டி எடுப்பினோம், சில பேர் ஒரு கட்டி எடுப்பினோம், அந்த மாதிரியெல்லாம் எடுப்பினோம். உண்மையிலே வந்து இதில் உற்பத்தி செய்யப்படுற ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்களுக்கு ஐஸ் போடுறதுக்காண்டி தான் இருக்கே ஒழிய இதை வந்து சில பேர் என்ன செய்யணும் என்றால் ஜூஸ் கடைகளுக்கு ஜூஸுகள் வந்து தயாரிக்கிறதுக்காண்டி எடுப்பினோம். ஆனால் அது உண்மைக்கு கூடாது. உண்மையில் இதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறோம். இந்த இப்போ வந்து வெயில் காலம் என்று சொல்கிறபடியாக நிறைய ஐஸ் வந்து அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மழை காலம் சரியில்லை இரவில் சரி உற்பத்தி செய்யப்படுற ஐஸ் எல்லாம் வந்து பாருங்க ஒரு கூல் ரூம் ஒன்று வச்சிருக்கணும். அது வந்து மைனஸில் தான் இருக்கும். எங்களை பார்க்க விட்டதை ஒழிய படம் எடுக்க விட இல்லை, படமோ வீடியோ எடுக்க விட இல்லை. அந்த கூல் ரூம் வந்து மைனஸ்லாம் இருக்கும். உள்ளே போனால் ஒரு வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீலிங் மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படியான கட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வெயில் காலம்ன்றபடியாக எந்த ஒரு ஐஸுமே வந்து அங்கே தூக்கி வைக்கப்படையில் எல்லாமே வெளியில் உடனே விற்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படியான ஐஸ் தொழிற்சாலைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மூளாய் மற்றது வடமராட்சி பகுதியிலையும் இருக்குது. இப்படியான ஐஸ் தொழிற்சாலைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது என்று சொல்கிற வந்து ஒரு மீனவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அந்தளத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் காணப்படுது இப்போ.